மக்களே இதோட நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு டியூப்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம விளையாட போடுறது பார்த்தீங்கன்னா ஆப்னா கேம்ஸில் வந்து கார் சிமுலேட்டர் தான். கார் சிமுலேட்டர் அப்படிங்கிறது ஒரு வேறு லெவல் கேமு. இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம புக்காட்டி இருக்குது, இதுக்கப்புறம் இங்கே நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்க ரெட் காரே ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே, ஜீன் பை ட்ரைவிங்கில் வர மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு தெரியலையே. ஓகேடா, இடமே வேறு லெவலில் இருக்குது. ஓ, நம்மளால நவர முடியும். சரி, ஓகே, என்ன திறக்கலாம், உள்ளே உட்காரலாமா? சரி சரி, இது பெட்ரோல் இருக்குமா? அப்போ என்ன அர்த்தம்? பெட்ரோலா? பெட்ரோல் இதுக்குன்னு தனியாக போடணும் போலையே. யாருமே உட்காரல, என்னடா அது? சரி, ஓகே, நம்ம செட்டிங்ஸில் போய் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். கிராஃபிக்ஸு, ஓகே, எஃபெக்ட்ஸு, ஸ்டேரிங் இருக்குல்ல, அப்புறம் என்ன, ஸ்டேரிங் போட்டுற வேண்டியதான். ஓகே, ஃபஸ்ட்டு இதே போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் பர்சனே போட்டுக்கலாம். நம்ம கண்ட்ரோலும் இல்லை, எனக்கு ஒன்று தெரியும். போலீஸை ஒப்பேற்றலாம். இதில் அப்படியே போலீஸ்கிட்டேருந்து எஸ் ஆனோம்னா காசு கிடைக்கும். இன்னும் எங்கேயோ 5000 ரூபா இருக்குது. இது நான் ஆல்ரெடி ஒரு டைம் விளையாண்டுருக்கேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது, அது சின்ன பையனாக இருக்கும்போது அப்படிங்கிறதுனால இதில் எல்லாம் நிறைய மறந்து போச்சு. என்ன பெட்ரோல் போடலாமா? இல்லை, காரில் தான் இவ்வளோ பெட்ரோல் இருக்குல்ல, எனக்கு பெட்ரோல் வேண்டாம். மேப் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது? அடேங்க அப்பா, யப்பா, எவ்வளோ பெருசு! இது என்ன ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்குது. இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் இங்கே, போலீஸ் ஸ்டேஷனுமே காணா. இங்கே இருக்கிற இதுக்கு போவோம். செட்டிங்கு, நம்ம எங்கே இருக்கேன் இப்போது? அதை முதல்ல கண்டுபிடிக்காம விட்டேனே நான். இங்கே இருக்க எந்த கேஸ் ஸ்டேஷனில் இருக்கே, அந்த கேஸ் ஸ்டேஷன் இப்படி வந்து ஸ்ட்ரிக்டாக போய் அப்படி திரும்பி இப்படி திரும்பணும். வெளியே ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு தெரியலையே. ஓகே, பிரேக் போட்டு நிறுத்திடலாம். இது எப்படி? வேறாமை. ஓகே, கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். 2 லெஃப்ட் வருது. போகலாம். நடுவில் காசெல்லாம் இருக்குது. நடுவில் பெட்ரோல் கேன் கூட கிடைக்குங்கிறாங்க. அது மட்டும் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, காசே செலவு பண்ண வேண்டியதில்லை. காசு ஏற்றது தான் நம்ம வேலையாகவே இருக்கும். ஏன்னா காசு ஏற்றுறதுக்கு நம்ம நிறையா போலீஸ்க்கு தப்பிக்கிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். இது வந்து இந்தியன் பை டிரைவிங்கில் வர மாதிரி ஆகாது. எவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்த கார்லேருந்து போயிட்டாலும் ஒன்றுமே ஆகாது. இது ஓஹோ, இருங்க, இறங்குவோம். வாடா. லாம்போகினி கார் இருந்துச்சுடாங்க. ஆட்டோமேட்டிக் டோர் வேறு லெவல். என்ன லாம்போகினி காரை நான் பார்த்தேன். ஆல்ஃபான்னு என்னமோ இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இதாவது வாங்குகிற காராக இருக்குது. இது எலக்ட்ரிக் கார் தானே? ஹைட்ராவா? எவ்வளோ ருபீஸு? எது காசு கேட்குறானுங்க ஐயா. எதுக்கும் ஏதோ கேட்குறானுங்க. டெஸ்ட் ட்ரைவ் எதுவும் பண்ண முடியுமா? டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ண முடியாதாடா? இது 100 வேணுமா? நம்மக்கிட்ட இது 1000 தான் இருக்குது.
நம்மளால வாங்க முடியுமா? ஓ, நிஜ காசு கேட்குறானுங்களா என்ன? நிஜ காசு கேட்குறாங்கங்க. ஐயோ, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நம்ம. சரி, பேக் வந்துடலாம். கண்டினியூ. என்னம்மா இப்படி விலைக்கு வைக்கிற? என்னால் மட்டும் அடிக்க முடிஞ்சுன்னா ஒன்று அடிச்சு போட்டு இங்கே இருக்க காரில் எடுத்துகிட்டு போயிடும். காரு இதுவே இந்தியன் பைக் டிரைவிங்கில் எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காரை ஸ்கூட்டிட்டு போயிடல நம்ம ஓட்டுக்கு. ஆனால் இதில் காசு கொடுத்து தான் வாங்க முடியும். இல்லைன்னா போலீஸை நோண்டி விட்டு எஸ்ஸாகிற மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு. அட்மாஸ்பியர் கண்ட்ரோல்ஸ் தான் வேறு லெவலில் இருக்குது. இண்டிகேட்டர், ரெட் லைட்டு, பாம் எல்லாம் இருக்குது. ஏய், அங்கே ஒரு சாப்பிட்ருக்கியா? லிஃப்டிங் அது வரல. இது என்னது? இது கார் வாசிங்க. மேப்பில் பார்த்தா தெரியுது. நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் போய் ஏதாவது டெஸ்ட்டு ட்ரைவ் அது கூட பண்ண முடியல. இதில் ஆட்டோமேட்டிக் டோர் எங்கே பார்த்தாலும். ஓய்யோ அப்பா, என்ன மாதிரி கார்லாம் இருக்குது. ஒன்று கூட நம்ம வச்சுருக்க ரேட்டு கிடைக்காது. ஸ்கை, பேரே ஸ்கைன்னு பேர் வச்சுருக்கீங்க. என்னடா இது, எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறத விட அதிகமாக தான் கேட்குறானுங்க. இதுக்கு நிஜமாலுமே காசு கேட்குறானுங்க. இது நான் ஆடி கார்ரா, ரைடுன்னு பேர் வச்சுருக்கானுங்க. இதுக்கும் காசு. என்ன ஏதோ சேலஞ்ச் தான் பண்ண சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த சேலஞ்ச் ஒன்றும் லாக்கில் இருக்கு போல். யாரோ இதுன்னு நிஜ காசு கட்டணுமா? ஐயோ, நான் வரலடா இந்த போங்காட்டத்துக்கு. கேமில் ஓடுற காருக்கெல்லாம் காசு கேட்குறானுங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏன் ட்ரெஸ் ட்ரைவ் கூட இதில் பண்ண முடியலன்னு தெரியலையே. ஏண்டா பேர்லாம் நல்லா வச்சுருக்கீங்க, நல்ல கேம் மக்கள் இது. ஆனால் ட்ரெஸ் ட்ரைவ் தான் பண்ண விட மாட்டேங்க. வேறு என்னடா இருக்குது இந்த மாதிரி? இங்கேயும் நம்ம நேராக போனால் ஒன்று இருக்காது. என்னென்னு பார்த்தலாம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஒரு பாலம் மாதிரி போகுது. என்னன்னு தெரியல. இதுவும் ஒரு கார் ஷாப் தானா? என்ன கார் அது? பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஓப்பன் வச்சு. லாம்போர்கினி காரியா, வேற லெவலு. ஓ புல்லா, என்னடா லாம்போர்கினி காரா அது? நிஜ காசு கேட்குறானுங்க. ஓப்பா, என்ன எல்லாத்துக்கும் சூப்பரா காரே. இதுக்கும் ஏதோ இது பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன நம்ம வச்சுருக்க ரேட்டுக்கு வர மாட்டேது ஒன்றுமே. பஃபலோன்னு எல்லாம் பேர் வச்சுருக்கானுங்க. காருக்குள்ள என்ன இருக்குது? இது என்ன, உள்ளே போக முடியுமா? இல்லை நல்லா தான் இருக்குது. உட்கார தான் முடியல நம்மளால. உள்ளே உட்கார விடுங்கடா, உட்காந்து பார்க்கணும்டா நான். சரி, ஏதோ உட்காரவே முடியலையே. சரி விடுங்க, க்ளோஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட காசெல்லாம் கேட்க மாட்டேங்கிறானுங்க. விட்டா நிஜ காசு கேட்குறானுங்க. கேமில் இருக்க காசுக்கெல்லாம் வந்து பெரிய இந்த மாதிரி டப்பா வண்டி தான் கிடைக்குது.
இது டிக்கி. ஆனால் டிக்கியில் ஒன்றுமே இல்லை. டிக்கியில் ஏதாவது இருக்க முடியும். இது கேஸா? வேண்டாம். எதுக்கு எடுத்தாலும் மிஷின், அதுவும் லாக்கில் இருக்கிற மிஷின் தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இப்படின்னு நேராக போனால் 6ஆம் நம்பர் போட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு போனோம் நம்ம இப்போது. ஆனால் அது கேஸு திறந்துருச்சு. போயிட்டு அப்புறமா அது பிரிட்ஜு. நேரம் ஒன்று மொழிதான். ஒன்று போயிட்டே இருக்கோம். இங்கே காயின் இருக்கு. ஓகே, இங்கே வந்துருச்சுல்ல. $8,000 இருக்கு நம்மக்கிட்ட. டாலர்ஸா அது? சரி விடுங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக் டோர் தான். இங்கே வருங்க, போனோன்னே டக்குன்னு திறந்துச்சு. ஏன்னா பூரா பெரிய பெரிய காராக இருக்குது. புக்காட்டி இருக்குது. ஐயோ, புக்காட்டி. இதுக்கு ஏதோ மிஷின் முடிக்க சொல்கிறானுங்க. மிஷின் எதுக்கு எடுத்தாலும் மிஷின். டெஸ்டே கூட பண்ணக்கூடாதா? சரி, ஓகே. எல்லாம் நல்லா தான் இருக்குது. அங்கே ஏதாவது நம்ம இது பண்ணுறதுக்கு தான் போட்டோம். இது வேணால் நம்ம வாங்க முடியும், ஆனால் அது கஷ்டப்படணும். இது நல்லாவே இல்லை இது வாங்குறதுக்கு. இது என்ன முன்னாடி ஓப்பன் பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் இருக்குது போல் இந்த காரில். எஜக்காஸ். இப்போ நம்ம வாங்குகிற லெவலுக்கு தான் ரெடி. ஓகே, முன்னாடி நொறுங்கிடுச்சு. அப்புறா முன்னாடி எப்படியே நொறுங்கிடுச்சு காரு. சரி பண்ண முடியாதா என்ன? இருங்க, செட்டிங்ஸ் போய் பார்ப்போம். சரி பண்ண முடியாதாடா? ஆன்லைன் நேம் இது கார் டேமேஜ் கூடாது. கார் டேமேஜே ஆகாது ஒன்றும். நம்ம எங்கே போயிடுச்சாலும் டோன்ட் டேமேஜ். இப்போ சரி பண்ணுறதுக்கு யார் காசு கொடுத்தாங்க? சார் நான் அப்படியே அப்படி போயிட்டான். சரி ஒன்றுங்க, இன்னும் நிறைய இருக்குதே. இங்கே வந்து பார்ப்போம். நேராக அப்படியே வந்தால் 3ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு இந்த பக்கம் 6ன்னு ஒன்று இருக்குது. 6 நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போது போனோம். இது வேறு எவ்வளோ ஸ்பீட் போகுது இல்லையா? 99 100 தாண்டிடுச்சு. ஸ்பீடில் தான் போகுது இல்லையா? நம்பருக்கு வந்துச்சு. ஸ்பீட் சரியாகவே பார்க்கல. அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. ஆஹா, போனோடனே ஃபெராரி கார். அங்கே தான் காசு இல்லை நம்மக்கிட்ட.
எல்லாத்துக்கும் ஒன்று ஒரிஜினல் காசு கேட்குறானுங்கப்பா. இது என்ன மாருதி சுசுகி 800 மாதிரி ஒன்று இருக்குது. இது ஆஹா, என்னடா இந்த டப்பா காரு கூட எல்லாம் கேட்குறீங்க. இது எலக்ட்ரிக் காரு. இது நம்ம வாங்குற அளவுக்கு தாண்டா இருக்குது. இப்போ இதுக்கே ட்ரை பண்ண வேண்டியதான். வேறு லெவலில் இருக்குது காரு. இதுதான் கேட்க சொல்கிறானுங்களா? ஆஹா, நல்லா ஸ்பீட் போகும்னு நினைக்கிறேன். இதுக்கே நம்ம ட்ரை பண்ண வேண்டியதான். இதுதான் ஒரிஜினல் காசு. அந்த ஒரு வண்டி தான் நல்லா இருக்குது. நம்ம இது பண்ணுறக்குள்ளே யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கான வழியை பார்க்கணுமே. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. 5 தான் இருக்குது. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணோம்? இது ஏதோ இருக்குது. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னே தெரியல. சைடில் நிறுத்துன்னு கொடுத்துருக்கானுங்க. ஓகே. ஓகே. இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னு பார்க்கணும். நம்ம உண்டு மிஷின் போலீஸ் வருது. அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆனது. போலீஸ் போலீஸை உங்களுக்கு தான் என்ன ஆகும்? அதுதான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே. தொட்டாரையா கொடுக்காது, தூக்காட்டாங்க கொடுக்காது, தொட்டராக தொட்டாங்க. இது ஒன்றுமே டைம் ஓட ஆரம்பிச்சிச்சு. யாரே தப்பிச்சிடலாம். ஸ்பீடை குறைச்சி விட்டுட. முன்னாடியே கிட்ட வந்துட்டாங்க. என்னன்னா இந்த ரொம்ப தூக்கு இறங்கினோம்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் செய்யணும். அவங்க ஆப்பை விட்டு வெளியே போயிட்டான் போல. ரேட் பண்ண கொடுத்துட்டேனே. ஓகே, இந்த கேம் வேறு லெவலில் தான் இருக்குது. கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். பாய் பாய், டாட்டா. கார் பார்த்தீங்களா? நம்மளோட கார் இதுதான். ஓகே, பை பை, டாட்டா.